உங்கள் பார்ட்னரை 98 வயசு வரையும் நீங்கள் சைக்கலாஜிக்கலி செடியூஸ் பண்ணணும், அட்ராக்ட் பண்ணணும், அதுக்கு எஃபர்ட் போடணும். இப்போ இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க கேஸ்ட் பேரண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை வந்து நம்ம மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளும் லோ வேல்யூ. சைக்கோஸ் ஃபுல்லாமே எப்படின்னு இருக்க ஆளாக இருக்கேன். எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் சைக்கோஸ்னா மொத்தமாக நான்வெஜ் எல்லாம் போட்டு அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு தப்பான மென்டாலிட்டி. பார்த்தா அப்பா மாதிரி பால் குடிச்சிட்டு இருக்கேன், எப்போ தான் பால் மட்டும் தான் குடிப்பாங்க எல்லாம். வந்து செக்ஸுக்காகவே லவ் பண்றாங்க, அது ஏன் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஜென்ரலாகவே நிறைய பீப்புள் வந்து கேஷுவல் செக்ஸ் இந்த மென்டாலிட்டியில் இருக்காங்க, புரியுதாங்க. அதில் சில பீப்புள் அப்படின்னா ஓகே செக்ஷுவலுக்காக பீப்புளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மென்டாலிட்டி இருக்கும். இந்த கே லெஸ்பியன்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரியாலிட்டி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன ஆகுது அப்படின்னா சைக்கலாஜிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. சரியா, அந்த ஒரு பர்சனை கூப்பிட்டு நீ ஒரு ரொட்டீனாக ஒரு 10 கே படம் நீ போக விட்டீங்க அப்படின்னா, பார்க்க விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனுக்கு ஒரு பேசிக்காக ஒரு தாட் வந்துடும். உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. வீரா டாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்வேதா. இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லவ் குரு சக்தி அப்படின்றவர் இருக்காரு. எல்லாருக்குமே லவ்வை பற்றி நிறைய டவுட்லாம் இருக்கும், சந்தேகமும் இருக்கும். எனக்கும் நிறைய சந்தேகம் இருக்கு. நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். லவ் பற்றி எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும், எல்லாருக்கும் ஒன்று சொல்லுவாங்க. லவ்னா என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? லவ்ங்கிறது ஓகே மேஜிக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே, லவ்ங்கிறது ஒரு 100% இன்ட்ரெஸ்ட் லெவல். புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஓகே அப்புறம் சின்ன வயசுலேருந்து ரொம்ப லவ் மனசை பார்த்து அது இதுன்னு என்னமோ போட்டு ஊட்டியிருப்பாங்க. ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஜென்ரல் என்ன சொல்லுவோம், லவ்னா நம்ம வந்து ஒருத்தங்க மேலே ஒரு அன்பு வைப்போம், அந்த அன்பு மாறவே மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுது அவங்களுக்கு. பட் அப்புறம் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு பீப்புள் பிரேக்கப் பண்ணுறாங்க, டைவர்ஸ் பண்ணுறாங்க. ரியாலிட்டி என்ன, லவ்ங்கிறது 100% அட்ராக்ஷன் லெவல். நாம் வந்து ஒரு பர்சன் மேலே 100% இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஃபீல் பண்ணோம்ல, அதுதான் ஃபைன் நம்ம லவ் பண்ணுறோன்னு ஃபீல் பண்ணுறோம். பட் ரியாலிட்டி அது இன்ட்ரெஸ்ட் லெவல், ரைட்டா? அது ஃபிக்ஸ்டு கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும், புரியுது அவங்களுக்கு. நான் சைக்கலாஜிக்கலி எவ்வளோக்கெவ்வளோ ஒரு பர்சன் மேலே கரெக்டாக ஆக்ட் பண்ணுறனோ அவங்க என் மேலே 100% லவ் பண்ணுவாங்க. சைக்கலாஜிக்கலி நான் தப்பாக ஆக்ட் பண்ணேன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆகும். என் மேலே ஓகே 0-20 வந்தோடனே விட்டு போயிடுவாங்க, புரியுதா? லவ்னு ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இட்ஸ் அன் அட்ராக்ஷன் லெவல். அப்போ லவ்வே இல்லைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இல்லை ஏன் அதான் சொல்கிறேன் இல்லை, புரியுது உங்களுக்கு. இப்போ லவ்னா நீங்கள் ஒருத்தர் மேலே வைக்கிற அன்பு மாறாதுங்கிறீங்க. நான் தான் சொல்கிறேன் ஒன்றுமே கிடையாது, புரியுது உங்களுக்கு. நான் சைக்கலாஜிக்கலி பிஹேவ் பண்ணால் ஒரு பொண்ணு என் மேலே அட்ராக்ட் ஆகும், புரியுது அவங்களுக்கு. நான் தப்பாக பிஹேவ் பண்ணால் அட்ராக்ட் ஆகாது, அவ்வளோதான் விஷயம். புரியா? பிரியாணி இருக்குது, சரியா, உங்களுக்கு நீ பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், போட்டு வெளுத்து கட்டுவீங்க, சரியா. 3 நாள் டெய்லி பிரியாணி கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்? போர் அடிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பையனை பிடிக்கும், புரியுது, அந்த பையன் தான் உலகம் வாழ்க்கைன்னு நினைப்பீங்க. 3 நாள் 4 நாள் 1 வாரம் அந்த பையனை ரொட்டீனாக பேசிங்கன்னா அந்த பையன் போர் அடிக்கும், இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும், புரியுது உங்களுக்கு. சரியா? அந்த பையன் அப்போ அந்த பையன் என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட லிமிட்டாக பிஹேவ் பண்ணணும், லவ்வாக இருக்கணும், பட் லிமிட்டாக இருக்கணும். டூ மச்சாக பண்ணனா உங்களுக்கு அந்த பையனில் அட்ராக்ஷன் குறையும். சரி, ஒருவேளை போர் அடிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நிறைய விஷயங்கள் இருக்குது, அதான் சொல்கிறேன். இப்போ வந்து எப்படின்னா இப்போ ஜென்ரலாக வந்து இந்த பிகினிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு காமெடி கூத்து நடக்கும். அந்த பொண்ணுகிட்டையோ பையன்ட்டையோ அப்போ தான் பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிச்சோன்னு இட்ஸ் லைக் ஒப்பிப்பாங்க, புரியுதா அவங்களுக்கு. நான் 5th படிக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு இப்போ வரையும் என்ன படிக்கணும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்லி ஒப்பிச்சிருவாங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்லி ஒப்பிச்சா என்ன ஆகும்? ஒரு பொருளை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சால் என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் போயிடும், மண்ணு மாதிரி இருக்கும், போர் அடிச்சிடும், ரைட்டா? அப்போ எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. ஓகே, பொய் சொல்லணும்னு நான் சொல்ல, எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லாங்க. சரி, ஓகே. இப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன இருந்துச்சு, லவ்ல செக்ஸ் இருந்துச்சு ஒண்ணு, ஓகே. ஆனா இப்பெல்லாம் வந்து செக்ஸுக்காகவே லவ் பண்றாங்க, அது ஏன் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? செக்ஸுவலுக்காக லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, ஜென்ரலாகவே நிறைய பீப்புள் வந்து கேஷுவல் செக்ஸ் இந்த மென்டாலிட்டியில் இருக்காங்க, புரியுதாங்க. அதில் சில பீப்புள் அப்படின்னா ஓகே செக்ஷுவலுக்காக பீப்புளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மென்டாலிட்டி இருக்கும், ஓகே. அவங்க மட்டும்தான் அந்த மாதிரி லவ் பண்றாங்க, புரியுதா உங்களுக்கு. மெயினாக நமக்கு ஜென்ரலாக ஹியூமன் நேச்சருக்கு என்ன நமக்கு லவ் தான் தேவை, புரியுதா அவங்களுக்கு. சம் பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து செக்ஸுவல் இம்பார்ட்டன்ட்ங்கிறனால அவங்க கேஷுவல் செக்ஸ் அதுக்காக பீப்புளை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அப்படி போவாங்க. எல்லாரும் அப்படி போக மாட்டாங்க. எல்லாரும் போக மாட்டாங்க, பட் லவ் அது போயிட்டு செக்ஸ்ன்றது வந்துருச்சு இல்ல. ஆமா, லவ் பண்ற ஒரு பர்சன் ஆப்போசிட் ஜெண்டர் ஆட்டோமேட்டிக்கா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கதானே செய்யும், புரியுதா உங்களுக்கு. நான் ஒரு பொண்ணும் பையனும் ஏன் லவ் பண்றாங்க, அது அல்டிமேட்லி வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் போக தான் போகுது, புரியுதா உங்களுக்கு. ஸோ அதனால செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அதுல என்ன தப்பு இருக்கு? சரி, கேஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றீங்க, என்ன அர்த்தம் அதுக்கு? கேஷுவல் ரிலேஷன்ஷிப்னா இட்ஸ் லைக் ஓகே கமிட்மெண்ட், கல்யாணம், அடுத்த குழந்தை குட்டி அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு டெம்பரவரி, அடுத்து விட்டுட்டு வேற பர்சன் நான் போனாலும் மூவ் ஆகலாம், என்ன ஓகேவா விட்டுட்டு நான் வேற வேலையை பார்க்க கூட போய்க்கலாம், இது ஃபிக்ஸ்டு கிடையாது, ஓகேவா. அந்த மாதிரி டைப் பீப்புள் இருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி பீப்புளை தேடி ஓகே அவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. கேஷுவல் ஓகே ஃபிக்ஸடே கிடையாது, கமிட்மெண்ட்டே கிடையாது. ஸோ அப்போ அது சரிதான். டிபெண்ட்ஸ் அப்பான் பீப்புள் மென்டாலிட்டி,
புரியுதா உங்களுக்கு? இப்போ நாங்கள் ஜென்ரலாக என்ன சொல்லணும்னா, ஓகே ஒரு ஹியூமன் நேச்சர் படி எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்டில் ஒரு 35 வரையும் ஜென்ரலாக ஒரு மென்னோ மெஜாரிட்டி மென்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே ஒரு கேஷுவல் செக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் நினைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? கேஷுவல் செக்ஸுங்கிறது நமக்கு என்ன ஃபீலிங் கொடுக்கும் அப்படின்னா, இட்ஸ் லைக் நம்ம வந்து ஒரு ஃபோன் பார்க்குற மாதிரி, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற மாதிரி, அந்த மொமெண்ட்டில் அது ப்ளஷராக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் கொஞ்சம் தூக்கி போட்டு வச்சோம்னா இட்ஸ் லைக் ஐயோ நெகட்டிவாக ஃபீல் ஆகும், டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோன்னு ஃபீல் ஆகும். ஓகே, அப்போ அஸ் அ ஹியூமனாக நமக்கு என்ன வேணும்னா ரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வேணும். ரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ வேணும் கிடைக்கும் அப்படின்னா, நாம ஒரு பர்சனை பேசி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட டெப்த்தாக பழகி அப்போ டீப் ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகும்போது ரியல் கனெக்ஷன் இருக்கும். அது டீப் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் இருக்கும். அன்டில் நார்மலாக இருக்க மெஜாரிட்டி பீப்புள் எப்படின்னா ஒரு இந்த கேஷுவல் செக்ஸ் மென்டாலிட்டியில் இருக்கவங்களா ஒரு 35 அப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இந்த கே லெஸ்பியன்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அவங்கள பற்றி என்ன நினைக்க அப்படின்னா, இட்ஸ் வந்து அப்படின்னா 2 டைப்ஸாக நம்ம பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா, பயாலஜிக்கலி பீப்புள் வந்து கே லெஸ்பியனாக இருக்கிறவங்க. சரியா? அது எனக்கு தெரியாது, பிகாஸ் அது பயாலஜி சயின்ஸ் அந்த மாதிரி போகும். புரியுதா உங்களுக்கு? ரியாலிட்டி என்னது அப்படின்னா, அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. பட் ரியாலிட்டி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன ஆகுது அப்படின்னா, சைக்கலாஜிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க. சரியா? அந்த ஒரு பர்சனை கூப்பிட்டு நீ ஒரு ரொட்டீனாக ஒரு 10 கே படம் நீ போக விட்டீங்க அப்படின்னா, பார்க்க விட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனுக்கு ஒரு பேசிக்காக ஒரு தாட் வந்துடும். பையன் மேலே அட்ராக்டாக ஒரு தாட் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? தாட்டு தான் வரும். அது ஒரு 2% 3% வச்சுக்கோங்களேன். அண்டு அது கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி சொசைட்டி வந்து எப்படின்னா ரொட்டீனாக நிறைய விஷயங்கள் பயாலஜிக்கலே வரவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், அது வேறு விஷயம். பட் சைக்கலாஜிக்கல் நிறைய பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. சரி, அதை பார்த்து அப்போ ஓகே நம்ம வந்து நான் நேச்சுரலாக ஆர் சைக்கலாஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான்னு பார்த்து நம்ம பீப்புள் வந்து நம்மளாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். கரெக்டாக ஒருவேளை வந்து நம்ம வந்து ஒரு பையனை லவ் பண்ணி ஏமாத்திட்டான், அதனால நம்ம கேர்ள்ஸ் லவ் பண்ணிக்கலாம், பாய்ஸ் லவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்துருச்சா? அது இப்போ அப்பெல்லாம் எப்படி வரும்? பையன் ஏமாத்தினா இப்படி இப்போ நான் இருக்கேன், ஒரு பொண்ணு நீ ஏமாத்தினா எப்படி பையன் மேலே அட்ராக்ஷன் வரும்? பையன் என்ன நான் ஒழுங்காக வச்சுக்குவானா? அந்த புரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய பீப்புள் வந்து ஐ திங்க் எப்படி சொல்ல, இந்த நிறைய பீப்புள் லெஸ்பியன்னே கன்சிடர் பண்ணிக்குவோம். நிறைய யூடியூப் சேனல்லாம் வரும். சரியா? அந்த ஒரு பொண்ணாக இருக்கும், 2 பேர் பொண்ணாக இருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பையனாக மாறிடும். பையனாக மாற பிறகு பார்த்தா பிரேக்கப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது இதாகிடும். அவங்க வீட்லையும் சேர்க்க மாட்டேங்க, நடுவில் மாட்டிக்கும். ஏன் அப்படின்னா அதுவும் ஃபிக்ஸ்டு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஓகேவா, நான் வந்து ஒரு பையன் லவ் பண்ணுறேன், அவன் சரியாக மாட்டேங்க, அதனால பொண்ணு, அந்த ஐடியாவே கம்ப்ளீட்லி தப்பு. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே விட்டு போயிடுவாங்க. சரி, நம்ம சைக்காலஜிக்கலி கரெக்டாக நடக்கணும் ரிலேஷன்ஷிப்னா. ஸோ ஜென்ரலாக பீப்புள் என்ன சொல்ல அப்படின்னா, லவ் சைக்காலஜி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அப்படின்னா 19th century கிடையாது. புரியுதா அவங்க? லவ்னா மேஜிக். இப்போலாம் லவ்வை பற்றி அடிச்சு துவச்சி ஏன் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் அவங்க சிரிக்கிறாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் கண்ணா சிரிச்சிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் சிரிச்சிங்கன்னா என்ன, அந்த அளவுக்கு டீப்பாக வந்துருச்சு சைக்காலஜி. சரியா? ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் உங்கள் ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க. ஓகேவா? லவ்ல வந்து போன் பேசுறதுதான் ஃபர்ஸ்ட். எல்லாருமே லவ் பண்ண ஸ்டார்டிங்ல போன் பேசுவாங்க, இன்ன வரைக்கும் டெய்லி தான் பாத்துக்கிட்டே போன் பேசுவாங்க. போன் பேசிட்ட அப்புறம் ஏன் வந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த லவ்வர்ஸ்குள்ள ஒரு பிரச்சனையாவே இருக்கு, அப்புறம் என்ன சொல்லு 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 அப்படின்னு. ஏன் அது அப்படி இருக்கு? ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப நேரம் பேசினாதான் லவ் பண்றோம்னு நினைக்கிறாங்க. அதான் அர்த்தம் நினைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். சரியா? இப்போ நான் ஒரு பர்சன்ட்ட பேசுறேன், ஓகே, இப்போ நம்ம ஒரு கான்வர்சேஷன் பேசுறோம். புரியுதா உங்களுக்கு? எனக்கு கான்வர்சேஷன் முடிச்சுக்கணும், அவ்வளோதான், பேசுறதுக்கு டாப்பிக்கே இல்லை. வால்ட்டா வந்து அப்புறம்னு சொன்னேன் என்ன ஆகும்? நான் வந்து உங்களை அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசலாம். பட் ரியாலிட்டா என்னடாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அப்போ என்னன்னா என் ஹேட் வந்து உங்க மேலே கிரியேட் ஆரம்பிக்கும். அப்போ ரிலேஷன்ஷிப்ல கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. லவ்ல குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். ரொம்ப நேரம் பேசணும் நீங்கள் அவசியம்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் பேசினாலும் கரெக்டாக ஹாப்பியாக சந்தோஷமா பேசினா அது போதும். கட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. இல்லை ரொம்ப நேரம் பேசணும்னு நினச்சி நீங்கள் பேசுறது தான் அவங்க அட்ராக்ஷனே கம்மி பண்ணும். பட் லவ் பண்றாங்களே, ரொம்ப நேரம் பேசணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. இல்ல பேசிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம பார்ட்னர் கூட 7-8 மணி நேரம் நீங்க பேசினா என்னைக்காவது ஒரு நாள் ப்ராப்ளம் கிடையாது. பட் அது ரொட்டீனா பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? சரியா? அண்டு இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பையனா இருக்கேன் அப்படின்னா அது தப்பு. ஒரு என் பார்ட்னர் தான் 8 மணி நேரம் பேசணும்னா ஒரு மென்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல் வந்து இட்ஸ் லைக் மோர் தென் உமனோட கரியர் தான் இம்பார்ட்டன்ட். நாங்கள் எவ்வளோ கரியரில் ஒர்க் பண்ணுறனோ அவ்வளோக்கு தான் ஒரு பொண்ணு வந்து என் மேலே அட்ராக்ட் ஆவாங்க. சரியா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். சரியா? நான் என் பார்ட்னர் கூட 8 மணி நேரம் பேசுறேன்னா நான் என் கரியர்ல என்ன ஒர்க் பண்ணுவேன்? கரியருக்கு அப்படி சொல்லல. இது அகைன் அதெல்லாம் டீப்பர் சைக்காலஜி. போனோம்னா மாஸ்குலின் ஃபெமினின் பத்தி பேசுறேன். நான் ஜென்ரலா சொல்றேன். மெஜாரிட்டி மென்னுக்கு வந்து எப்படின்னா ஒரு 70% கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. மென்னுக்கு கரியர் இம்பார்ட்டன்ட். இப்போ 30% மென்னுக்கு வந்து எப்படின்னா ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹிந்தியில் வந்து ஒரு படம் இருக்கும், கீ அண்ட் கான்னு ஒரு படம் இருக்கும். அர்ஜுன் கபூரும் கரீனா கபூரும் நடிச்சிருப்பாங்க. ஓகே, அர்ஜுன் கபூர் வந்து ரிலேஷன்ஷிப் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஓகே, எப்படி சொல்ல, வீட்டு வேலை பண்ணுறது, சமைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த பையன்லாம் ஃபெமினின் பையன். கரீனா கபூர் வந்து வேலைக்கு போய் அதில் லீட் பண்ணி பெரிய ஆளாகணும்னு ஆசை. ஸோ அவங்க மேஸ்குலின் பொண்ணு. அதெல்லாம் ரேர் கேசஸ், ஒரு 20% அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் மேஸ்குலின் மென்னை பற்றி பேசணும் அப்படின்னா மெயினாக நான் வந்து கரியர் தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி.
புரியுதா உங்களுக்கு? நான் கரியரை விட்டுட்டு நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும். சரி, ஓகே. மேரேஜ்ல வந்து இப்பெல்லாம் நிறைய பேர் கேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்க? ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா, பிகாஸ் நம்ம சொசைட்டி வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாம வேல்யூ தான் இம்பார்ட்டன்ட் நம்ம சொசைட்டி, புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஒரு ஐஃபோன் வச்சிருக்கேன்னா நான் ஹை வேல்யூ ஃபீல் பண்ணுவேன். புரியுதா? நான் 1100 வச்சுனா என்ன ஃபீல் பண்ணுவேன்? லோ வேல்யூ ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் சம் பீப்புள் இப்போலாம் ஓரளவுக்கு சொசைட்டி மாறிடுச்சு. பட் சம் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ கேஸ்ட்டுங்கிறத நான் வந்து ஒரு ஹை கேஸ்ட் பீப்புளை வந்து கல்யாணம் பண்ணால் நம்ம ஹை வேல்யூ சொசைட்டி நம்மளை பாசிட்டிவ் பார்ப்போம்னு நினைக்கிறாங்க. சம் பீப்புள் அதே அவங்க பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து இப்போ இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க கேஸ்ட் பேரண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை வந்து நம்ம மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளும் லோ வேல்யூ, நம்ம சொசைட்டிலாம் தப்பாக பேசும், நம்மளையும் கீழே பார்ப்பாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியில் கேஸ்ட் பார்க்குறாங்க. 2 பேர் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள 2 பேர் நல்லா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல எங்க வீட்ல கேஸ்ட் பாப்பாங்கன்னா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், ஆனா நம்ம ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது சரி? அது எனி ரீசன் ஓகே, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ரிலேஷன்ஷிப்னாலே அது தப்பு. ஓகே, அந்த பையனே தப்பான பையன் நான் சொல்வேன். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம்னா நீ எப்படி வேற பையனை வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற? அப்ப நீயே ஒரு தப்பான பையன், ரைட்டா? நீ லவ் பண்ற அப்படின்னா ஒன்று நீ உண்மையிலேயே லவ் பண்ற அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஆர் இல்லை சம் சுச்சுவேஷன்ஸ் வேற அந்த மாதிரி சம் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் லைஃப்ல. ஸோ அப்படின்னா நீ விட்டுட்டு போய்க்கலாம், புரியுதா உனக்கு? பட் நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னையும் நான் நம்மளும் ரிலேஷன்ஷிப்னா அந்த பையனோட மென்டாலிட்டி தப்பு, அந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் அவன் தான் சொல்றான்ல, எங்க வீட்ல கேஸ்ட் பாப்பாங்க அதனால என்னால பண்ணிக்க முடியாது. அப்போ லவ் பண்ற முன்னாடி தெரியுமா தெரியாது? கேஸ்ட் பார்ப்பாங்க முன்னாடி தெரியும், ரைட்டா? அப்போ நீ முன்னாடியே லவ் பண்ணிருக்க கூடாதுல்ல, சரியா? இப்படி சொல்றது இது ரேர், சரியா? பட் மோஸ்ட்லி எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கேஸ்ட் டிஃபரன்ஸ் யாரோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னா பீனிங்கில் அந்த பொண்ணையோ பையனையும் நல்லா லவ் பண்ணுவாங்க. ஸோ அட்ராக்ஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ என்ன வீட்டில் சொல்லலாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆஃப்டர் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு 1 year 2 yearல என் மைண்ட் என்ன ஆரம்பிச்சோம்னா அந்த பொண்ணு மேலேயே பையன் மேலே அட்ராக்ஷன் டவுன் ஆயிரும். அப்போ அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்களால பண்ண முடியும், பட் அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்கு டேரக்டாக சொல்லாமல் இல்லை எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்லுவாங்க. பிரேக்கப் ஆயிடுதுல்ல, அதுல அது எவ்வளோ பெரிய கஷ்டம், அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம்? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுது அவங்களுக்கு? நாம வந்து ஒரு 5 வருஷமா 6 வருஷமா இவங்க தான் உலகம் வாழ்க்கை, இவங்க கூட 2 குழந்தைங்க பேரன் பேத்தின்னு சொல்லி இட்ஸ் லைக் ஒரு இமேஜினேட்டிவ் ஒரு ட்ரீம் கிரியேட் பண்ணியிருக்கோம், சரியா? அதை விட்டு டக்குன்னு பிரேக்கப் உடனே மாற முடியுமா? ஆகிறதுக்கு வந்து இன்னொரு கேர்ள் வந்து லவ் பண்ணாலும் இன்னொரு பாயை லவ் பண்ணாலும் அந்த பிரேக்கப் மறந்துடலாம் அப்படி ஒண்ணு இருக்கா? இல்ல, அது அடுத்த டாபிக் பார்ப்போம். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் என்னதுன்னா உடனே இது மறக்காது, ரைட்டா? ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இட் டேக்ஸ் டைம், சரியா? நம்ம ரொட்டீனா என்ன பண்ணணும்னா அவங்க என் லைஃப்ல இல்லைன்னு சொல்லி ரொட்டீனா அக்செப்ட் பண்ணணும். அப்படி அக்செப்ட் பண்ணீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 4 years ரிலேஷன்ஷிப்னா கம்ப்ளீட்லி ஃபேட் ஆகிறது ஒரு 1 year ஆகும். ஏன்னா அதான் ரியாலிட்டி, சும்மா வந்து மேஜிக் கிடையாது, டக்குன்னு மறக்க முடியாது. நீங்கள் நல்லா லவ் பண்ணீங்க 4 வருஷம் ரிலேஷன் தான் 1 year இந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஆயிரும், சரியா? ஸோ இதுதான் ரியாலிட்டி, இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். செகண்ட் என்னது அப்படின்னா சம்டைம்ஸ் அது ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து என்னை விட்டு போயிட்டாங்கன்னா நான் 0ன்னு ஃபீல் பண்ணுவேன். இன்னொருத்தவங்க என்னை லவ் பண்ணும்போது ஓகே நம்ம ஹை வேல்யூங்கிற அந்த ஃபீலிங் வந்து நம்மளை பெட்டராக வைக்கும். ஸோ சம்டைம்ஸ் அது ஓகே. சம்டைம்ஸ் வந்து அகைன் இவங்க விட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு தப்பான பர்சன் மாட்டிங்கன்னா சாப்டர் க்ளோஸ், சரியா? சரி, நிறைய பேர் லவ்க்குள்ள வந்து பிரேக்கப் ஆயிட்டு அப்புறம் ஒரு பாய் வந்து நல்லா லவ் பண்ணி இருந்திருப்பான், திடீர்னு அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வேண்டான்னு சொல்லிடுவாங்க. சோ அந்த பையன் வந்து ஏன் வந்து இப்ப நிறைய பேர் அதை பண்றாங்க, பிரேக்கப் ஆயிட்டு அப்புறம் மத்தவங்க கிட்ட போய் அந்த பொண்ணு போய் தப்பா சொல்றது, அவ சரியில்லை அதனால நான் பண்ணிட்டேன் அது இதுன்னு அந்த பொண்ணு மேலதான் தப்ப வந்து திணிக்கிறாங்க. ஏன் அப்படி பண்றாங்க? பீப்புள் ஜென்ரலாக என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த பையன் ஏதோ சைக்கலாஜிக்கலி தப்பாக ஆக்ட் பண்ணியிருப்பான், அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் பேர் விட்டு போயிடுவாங்க, வாட் எவர் இட் இஸ். என்ன ஆகும்னா பீப்புள் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணுது. நம்மளோட ஹியூமன் நேச்சர். ஏன் வந்து ஒரு பிரேக்கப் ஆகணும் என்னதுன்னா விட்டு போயிட்டா இதோட சைக்காலஜி. நமக்கு கிடைக்காத ஒரு பர்சன் வந்து யாரும் கிடைக்கூடாது, அவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபோட்டோஸை லீக் பண்ணுறது, அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து ஃபேமிலிக்கு அனுப்புறது, அவங்கள அடிக்கிறது, ஓகேவா, டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறது எல்லாமே என்ன இது நம்மளோட ஹியூமன் நேச்சர், சரியா? என்ன ஆகும்னா நமக்கு கிடைக்காத பொருள் யாரும் கிடைக்கூடாது, அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்னா தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ என்கிட்ட பேசுகிற கிளைண்ட்ஸே வந்து இதெல்லாம் நடக்கும், சரியா? இந்த மாதிரி இப்போ எனக்கு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ரோ, அவங்க போய் ஏதாவது பண்ணணும்னு தோணுது, வீட்டில் போய் அடிச்சு பண்ணி இருந்தாலும் வேண்டாம்னு நினைச்சா கூட வெளியே சொல்லும்போது அந்த பொண்ணை தப்பா தானே சொல்றாங்க. அதனால பாய்ஸ் மைண்ட் செட் அப்படியா? எல்லாரும் அப்படியா சொல்லுப்பேன். எனக்கு பிரேக்கப் ஆனா நான் போய் சொல்ல மாட்டேன்ல. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சம் பீப்புள். இப்போ இது பசங்க பொண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. பசங்கள்லாம் மேபி மெஜாரிட்டியா இருக்காங்க. ஏன் அப்படின்னா பசங்கிட்ட என்ன இது இருக்கு அப்படின்னா அவங்க பிசிக்கலி கொஞ்சம் பெட்டரா இருக்கனால ஜென்ரலாவே ஒரு டாமினன்ஸ் மென்டாலிட்டி இருக்கும். சரி நமக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா திரும்ப பண்ணிடணுங்கிற ஒரு இது இருக்கும், சரி? அதனால பசங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். கேர்ள்ஸ்க்கு இருக்குமா? கேர்ள்ஸுக்கு இருக்கும். ஏன் நீங்க பார்த்ததே இல்லையா, நிறைய பேர்லாம் பொண்ணுங்க போட்டு பையனை போட்டு குத்திக்கிட்டு இருப்பாங்க, சரியா? சோ கேர்ள்ஸ்க்கும் ஒஸ்டாவே இருக்கும், சரியா? சரி, ஓகே. லவ் வந்து எந்த நேரத்துல டார்ச்சரா இருக்கு?
எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது டார்ச்சராக தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ லவ்வே இருக்குங்க அப்படின்னா, இப்போ ஒரு பையன் இருக்கான் உங்கள்கிட்ட வந்து ஃபைன் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னால் சந்தோஷப்படுவீங்க. டெய்லி காலைல வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாரா அவன் உயிரை வாங்கிட்டு இருக்கியான் லைக் தோணுமோ தோணாதா? ஸோ எல்லாமே ஒரு லிமிட்டாக பேலன்ஸ்டாக இருக்கும்போது லவ் வந்து கரெக்டாக இருக்கும். அதை டூ மச்சாக எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகும்போது தான் லவ் வந்து டார்ச்சராக மாறும். சரி, லவ்வர்ஸ்குள்ளேயே நிறைய சண்டை வந்து அதுதான் அவங்க வந்து டார்ச்சர் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. லவ்வர்ஸ்குள்ளே சண்டே வரக்கூடாது. இப்போ நானே ஒரு பையனை லவ் பண்றேன், எனக்கும் உனக்கு சண்டே வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? லவ்வே பண்ணக்கூடாது. லவ்வே பண்ணக்கூடாது. ஆமா, லவ்ல சண்டை. இப்போ நான் பிறக்கிறேன், நான் லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி இருக்கும்? யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் லைஃப்ல 100% சந்தோஷமா வந்து பாத்துருக்கீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, லைஃப் மிக்சர் ஆஃப் எவ்ரி திங். ஓகேவா? லைஃப்ல வந்து குட்னஸ் இருக்கும், பேட்னஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன பண்ணா நீங்க சஃபர் ஆவீங்க. சரியா? அண்டு அப்ப லைஃபே எடுத்துக்கோங்க, 100% சந்தோஷமா இருந்தா என்ன ஆகும்? போர் அடிச்சிடும். அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் ரிலேஷன்ல போய் நீங்கள் 100% சந்தோஷமா இருந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பே போர் அடிச்சிடும். விட்டுட்டு வேற பர்சனை பார்க்க ஆரம்பிச்சுவீங்க. ஸோ சண்டைகள் வரணும், சண்டைகள் இம்பார்ட்டன்ட். சண்டைகள் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறதா தப்பு. சண்டை வந்தாதான் விட்டு போயிடுவாங்கல்ல, அதனால தானே சண்டை வரக்கூடாது. சண்டைகள் எப்படின்னா எப்படி சொல்ல, ஒரு லிமிட்டா இருக்கும்போது அது ஃபைன். சரி, இப்போ ரீல்ஸ்ல இப்போ வந்து இன்ஸ்டால எல்லாம் நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்க இந்த கப்பல்ஸ் எல்லாம், சொல்லிட்டு லெஸ்பியன் கப்பல்ஸ், கே கப்பல்ஸ், அவங்களாம் வந்து ஏன் வெளியே வந்து அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணி ஒருவேளை அவங்க லவ் உண்மையானது அதை வந்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல நம்மளும் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக என்ன மைண்ட்? அவங்களும் நார்மல் ஹியூமன் தான். புரியுது? இப்போ நார்மல் கப்பல் போடுறாங்க, இப்போ நார்மல் கப்பல் போறதுக்கு அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுவீங்க? ஓகே, மெஜாரிட்டி பீப்புள் என்ன பண்ணா நார்மல் கப்பல்ஸ் போடுறாங்க, அவங்கள வந்து யாருமே வந்து பாக்குறதுல கண்டுக்கிறது இல்ல. ஆனா இவங்க பண்ண அப்பா என்னப்பா ஒரு பொண்ணு பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இல்ல ஒண்ணு நடத்துங்க. நீங்க நார்மல் கப்பல் போட்டாலே இப்ப நிறைய பெரிய கப்பல்ஸ் தான் இருக்காங்க, அவங்களும் பார்க்க தான் செய்வாங்க. அவங்களோட கொஞ்சம் இது தனியா தெரியும்னா இட்ஸ் லைக் கூட்டத்துல ஒண்ணு தனியா தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி அட்டென்ஷன் கிரியேட் ஆகும்ல. புரியுதா உங்களுக்கு? ஒரு இடத்துல வந்து அப்படின்னா 100 ரோஸ் இருக்கு, ஒரு ரோஸ் மட்டும் எல்லாமே ரெட் ரோஸும் ஒன்று மட்டும் ஒயிட் ரோஸ் ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகும். அப்போ இப்போ அவங்க வந்து கப்பலாக டக்குன்னு சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆகும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியுறாங்க. ஓ ஃபைன், இப்பெல்லாம் அவங்க இதாக போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதே தான் பொண்ணுங்களும் பண்ணுவாங்க. சரி, அதெல்லாம் விட முடியாது. ஸோ அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு வர்றதுனா பண்ண முடியாது பண்ணால் அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். சரி, அட்லீஸ்ட் அது இருக்கு, ஓகேவா? அது சொன்னா மேபி சம் பீப்புள் மிஸ்யூஸ் பண்றதுக்காக எடுத்துக்கோங்கன்னு சொல்லாம இருக்கேன். அட்லீஸ்ட் அது பண்ணணும்னா ஒரு 4-5 மாசம் ஆகும். 4-5 மாசம்? ஆமா. எப்படி 6 வருஷம் லவ் பண்ற ஒரு பர்சனை போய் டக்கு நீங்க ஒரே செகண்ட்ல அவாய்ட் பண்ணிட்டு எப்படி அப்படிலாம் நடக்காது. இட்ஸ் லைக் கொஞ்சமா டைம் ஆகும். ஸோ இப்போ வந்து நிறைய வந்து பசங்களையும் தப்பு சொல்ல முடியாது. லவ் பண்ணும் போது ஒரு பொண்ணு வரும்போது இவதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இவதான் நம்ம லைஃப் பா, இவ கூட தான் நம்ம கடைசி வரைக்கும் இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு லவ் பண்றாங்க. பிரேக்கப் ஆயிடுது. மறுபடியும் இன்னொரு பர்சன் வராங்க, இவங்க தான் நம்ம லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி நினைச்சு இது பண்றாங்கல்ல, அது ஏன் பண்ணா நம்மளாம் வந்து ஒரு தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம். புரியுதா? ஒரு பர்சன் மேல அட்ராக்ட் ஆயிட்டோம்னா நம்மளோட ஸ்டூபிட் மென்டாலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்க தான் பெர்ஃபெக்ட்னு நினைக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் இருக்கேன், இப்போ ஐஸ்வர்யா ராய் வந்து எனக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓகே சொல்லிட்டாலே அவங்க நல்லா பேச ஆரம்பிச்சாலே இவங்க தான் பெஸ்ட், இவங்களோட அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வந்துடும். ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு கிருத்திக் ரோஷன் இருக்காங்க, கிருத்திக் ரோஷன் லைட்டா பேச ஆரம்பிச்சாலும் இவங்க தான் லைஃப் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். நம்ம ஒரு பர்சன் மேல அந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க தான் சொல்லி நினைக்க ஆரம்பிச்சு. அதுதாங்க ப்ராப்ளம். அட்ராக்ஷன் வேற, லைஃப் கொண்டு போறது வேற. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தவங்க வந்து இப்ப அமெரிக்கால நிறைய சைக்கோஸ் இருக்காங்க, சரியா? மோஸ்ட்லி எல்லாரும் அழகா இருப்பாங்க, மோஸ்ட்லி எல்லாரும் பால் குடிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அழகா ஜென்ரலா ஒரு தப்பான மென்டாலிட்டி, அழகா இருந்தா தான் லவ் பண்ணுவோம், ரைட்டா? மோஸ்ட்லி அது கிடையாது. பட் ரியாலிட்டி அப்படிதான் ஒர்க் ஆகும். இப்போ ஜென்ரலா பசங்க அழகா இருக்க பொண்ணு மேல அட்ராக்ட் ஆகும். இதான் ஹியூமன் நேச்சர். அந்த தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி பாக்குறோம். சரி, அப்போ பாருங்க, சைக்கோஸ் ஃபுல்லாமே எப்படின்னு இருக்கு, அழகா இருக்கேன். எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் சைக்கோஸ்னா மொத்தமா நான்வெஜ் எல்லாம் போட்டு அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு தப்பான மென்டாலிட்டி. பார்த்தா அப்பா மாதிரி பால் குடிச்சிட்டு இருக்கேன், எப்பதான் பால் மட்டும் தான் குடிப்பாங்களாம், சரியா? ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன், இதனால வந்து ஒருத்தவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்கள்ட்ட பழகி பார்த்து பேசி பார்த்து நமக்கு அவங்களுக்கும் செட் ஆகுதா, மியூச்சுவலி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைன் இவங்க தான் நம்ம கரெக்ட்னா அப்போ டிசைட் பண்ணா அது கரெக்டானது. அப்பதான் வந்து ஒரு 2 years 3 years லவ் பண்றாங்க. சரி, இத்தனை வருஷம் நம்ம லவ் பண்ணிட்டோமே, இவங்க தான் வந்து நமக்கு லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தானே அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகுது. அப்புறம் அதான் சொல்லிட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், சரியா? அது யாரோ இருக்கட்டும், சரியா? உங்க பார்ட்னர் 98 வயசு நீ கன்சிடர், ஓகே? 98 வயசு நீ வாழ போறீங்க, 98 வயசு உங்க லவ் பண்ணணும் அப்படின்னா உங்க பார்ட்னரை 98 வயசு வரையும் நீங்க சைக்கலாஜிக்கலி செடியூஸ் பண்ணணும், அட்ராக்ட் பண்ணணும், அதுக்கு எஃபர்ட் போடணும். நீங்க என்ன நிறைய பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, லவ் பண்ணிட்டா ஓகே அவ்வளவுதான், ஓகே நம்ம இந்த பெருசாக எஃபர்ட் போடணும், மேரேஜ் ஆச்சுன்னா அவ்வளோதான், இவங்க நம்ம தான் கடைசியில் லவ் பண்ணணும், அப்படிலாம் கிடையாது. நீங்க அவங்களை செடியூஸ் பண்ணணும், அவங்கள எஃபர்ட் போடணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும் தான் அவங்க மேலே அட்ராக்ட் ஆவாங்க. நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படின்னா இட்ஸ் லைக் கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்ட் போயிடும், வேற ஒரு பர்சன் எஃபர்ட் போடுவாங்க, அவங்க கூட அஃபேர் வச்சிருவாங்க. இதான் உண்மை, சரியா? ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த லவ் பண்றதை வந்து நேர்ல தான் வந்து சொல்லுவாங்க, நல்லா தைரியம் இருக்கும்.
ஆனா இப்போ வந்து மெசேஜ்ல தான் வந்து சொல்றாங்க, நேர்ல சொல்ற இப்ப பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ தைரியம் வர மாட்டேங்குது. அதை என்ன பண்ணலாம்? ஏன் தைரியம் வர மாட்டேங்குதுன்னா, எப்படி சொல்ல உங்களுக்கு, நேர்லனா ஒரு இது இருக்கும், மேபி உங்க ரிஜெக்ட் பண்ணா ரொம்ப ஒரு ஹர்ட் ஆகும். இதே ஃபோன்னா ஈஸி, நம்ம வந்து நேரில் போய் ஒரு பயந்துக்கிட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டெக்ஸ்ட் ஈஸி, டெக்ஸ்ட்டில் பண்ணுறக்கே பயந்துட்டு தான் பண்ணுவாங்க, சரியா? ஸோ முதல்ல ரிஜெக்ஷன் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் நீங்கள் பயப்படுவீங்களா? இட்ஸ் லைக் கான்ஃபிடென்ட்டாக போய் பேசுவீங்க, கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுவீங்க. ரிஜெக்ஷனுக்கு பயப்படக்கூடாது. நான் உங்ககிட்ட இருந்து நிறைய லவ்க்காக டிப்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். நீங்க இதே மாதிரி லவ் பண்றவங்களுக்கோ பிரேக்கப் ஆகுறவங்களுக்கோ லவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்க என்னென்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ எல்லாம் உங்க இன்ஸ்டால ரீல்ஸ்ல பண்ணிட்டே இருங்க தொடர்ந்து. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.